என்ன பண்றீங்க? வணக்கம் உறவுகளே, அடுத்த சுண்டக்காய் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம நாட்டு சுண்டைக்காயில் ஊறுகாய் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. இந்த ஊறுகாயும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மூவிங் ஆகிட்டு இருக்குது. போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு நிறைய ஆர்டரு. அதே மாதிரி வந்துங்க மழை பெஞ்சா நாட்டு சுண்டைக்காய் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெளியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வர கடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சுண்டைக்காயில் சூப்பரான ஊறுகாங்க. தயிர் சோறு, தாளிச்சோறு, தக்காளி சோறுக்கெல்லாம் வச்சு அப்படிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. கசப்பு சாப்பிட்டு பழகிருந்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். சுத்தமான செக்கு நல்லன்னு பண்ணுற கடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. சரிங்களா, நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாளிச்சோறு வச்சு அப்புறம் நைட் எல்லாம் கோயம்புத்தூர் சைடு உங்களுக்கே தெரியும், அரிசி பருப்பு சோறுன்னு சொல்லிட்டுங்க ஒரு சாப்பாடு செஞ்சுருவாங்க. அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூன் போட்டோம்னா போதுமானதுங்க. அந்த இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றப்போ நல்லதுங்க. அதே மாதிரி சுண்டைக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகுங்க. குடல் பிரச்சனைகள்லாம் நல்லா இருக்கும். புண்ணு இருந்ததுன்னா 6 குடல்ல அந்த மாதிரி வந்துங்க சுண்டைக்காய்க்கு வந்துட்டு 1008 நன்மைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாருங்க மக்களே, கிராவிட்டி மூலியமாக எவ்வளோ செட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுங்க அப்படியே ஒரு சின்ன தேர் மாதிரி அடுக்கி பார்த்தோம். கடைசி வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக விழுந்துரு. ஏன்னா கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா தாக்கு பிடிக்க முடியாத இருந்துச்சு. அப்படியே உலகவே இல்லைங்க. இங்கே பாருங்க மக்களே, சரிங்களா, எப்படியோ புவி ஈர்ப்பு விசைக்கு தகுந்த மாதிரி ஆடே முயற்சி தாங்க. முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கும் போல். சரிங்களா, அப்பா இன்னும் தான் விழுந்துருன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான். சரிங்க மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.